ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். இன்றைக்கி நம்ம சினிமா பெஞ்சில் பார்க்க போகிறது மேட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெலுங்கில் மேடுங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதோட பார்ட் 2 தான் மேடு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சங்கீத், நாரே நிதின், அதுக்கப்புறம் ராம் நிதின் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மொதல் பார்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் செகண்ட் பார்ட்டு எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே விஷ்ணு வந்து அவரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்க மாதிரி கேட்டுறாங்க. ஏதோ என்ன உங்களுக்குலாம் ஜெயிலில் இவ்வளோ மரியாதையாக இருக்குது, இவர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து கொலை செஞ்சுட்டு வந்தீங்களா, என்ன பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர்களால் உள்ளார வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் சேட்டைகளோடு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த சேட்டைகள்லாம் காமெடியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காமெடியாகவே கிடையாது. ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. படத்துலேயே 2 இடத்துல மட்டும் தான் சிரிக்க முடிஞ்சுது. அந்த விஷ்ணு கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவாக வருவார். அவர் வந்து இந்த முரளிதரன் கேரக்டர், அவர் வந்து துண்டு விழுந்துடும். அந்த டைமில் ஒரு சிரிப்போம். அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஓடி போயிடும். அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு 2வது பொண்ணை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஓடுறது மாதிரி சொல்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கிறத தவிர மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிரிப்பே இல்லை. எங்கடா அடுத்து எங்கடா அந்த மொதல் பாட்டில் இருக்கிற மாதிரி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த படம் மொதல் பாட்டு பார்த்துட்டு இந்த பாட்டு வந்தோம்னா அது ஒன்றும் இந்த படம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 5 தான். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஐயோ விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸு. ஏன்னா படத்தில் வந்து இந்த காமெடி ட்ராக் எடுத்துகிட்டு போனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், காமெடியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து படம் கந்தலாயிரும். அதுக்கு சிறந்த இது எடுத்துக்காட்டு தான் இந்த மேடு ஸ்கொயர்னு படத்தை சொல்லலாம். ஓகேங்களா? வேறு எதுவுமே இந்த படத்துக்கு, இந்த ராபின் ஹுட்டுக்கு படத்துக்கு, நிதினோட படத்துக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல தான். ஆனால் அதோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை இந்த வாரத்தில் வந்த படங்கள் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர். நன்றி, வணக்கம்.